ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 19வது பாடல் பார்க்க போறோம். ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறந்தார். தீயவன் வெந்தொழில் தீர் என நின்றார் நாயகனும் அது செய்ய நயந்தான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வானவர் ஆயது அறிந்தனர். தேவர்கள் மாவலியின் அந்த செய்தியை தெரிந்தனர். அந்நாள் மாயனை வந்து வணங்கி நின்றார். அப்போது திருமாலை வந்து வணங்கி நின்றனர். தீயவன் வெந்தொழில் தீர் என இறந்தார். கொடியவனான மாவலியின் அது கொடுந்தொழிலை தீர்ப்பாய் என கெஞ்சி கேட்டனர். நாயகனும் அது செய்ய நயந்தான். தலைவனாகிய திருமாலும் அக்காரியத்தை செய்ய ஒப்புக்கொண்டான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல ஆயது அறிந்தனர் வானவர் அப்படின்னு வர்ற இடத்துல ஆயது அப்படிங்கிறது ஆய கூட்டல் அது. இந்த இடத்துல அகரம் தொக்கி வந்திருக்கு. எப்படி நம்ம 410வது பாட்டுல ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள்வாய் அப்படின்னு அதுல ஆனவன் அப்படின்னு பார்த்தோம்ல, ஆன கூட்டல் அவன் அப்பேற்பட்ட தன்மை கொண்டவன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த பாடல்ல ஆயது அப்படின்னா அந்த மாதிரியான மகாபலி இந்த வேள்வியை செய்ய அந்த செய்தியை இவர்கள் வானவர்கள் அறிந்தனர் அப்படிங்கறதுனால ஆயது அறிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க அறிந்தனர் அப்படிங்கிறது முற்றச்சம். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது போன பாட்டுல செய்த பின் வானவரும் செயலாற்றா நெய்தவள் வேள்வியை முற்றிட நின்றான் அப்படின்றத தனியா ஒரு வரியாகவும் வையமும் யாவும் வழங்க வலித்தான் அப்படிங்கறத இன்னொரு வரியாகவும் பிரிச்சு படிக்க கூடாது. நின்றவனாகி வையமும் யாவும் வழங்க வலித்தான் அப்படின்னு முற்றச்சம் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் ஆயது அறிந்தனர் வானவர். அப்படி அறிந்த வேள்வி மகாபலி வேள்வியை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத அறிந்து அவர்கள் திருமாலிடம் சென்று கெஞ்சினார்கள். இறந்தார் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றார். அதனால ஆயது அறிந்தவர்களாகி வானவர்கள் மேற்கொண்டு திருமாலை வணங்கினர் அப்படின்னு படிக்கணும். அந்நாள் மாயனை வணங்கி இறந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாயன் மாயோன் இது எல்லாமே திருமாலை தான் குறிக்கும். அதாவது மாய லீலைகள் செய்யக்கூடியதில் வல்லவன் அப்படின்னு பொருள். நம்ம இது கர்நாடக சங்கீதத்துல ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய ரொம்ப பிரமாதமான எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான பாடல், தாயே யசோதா உந்தன் ஆயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி அப்படின்னு வர்ற பாட்டுல மாயன் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு எப்பவுமே ராமாவதாரத்துல வால்மீகி ராமாயணமா இருந்தாலும் சரி, கம்பராமாயணமா இருந்தாலும் சரி, ராமருடைய இளம் பருவத்தை பெருசாலாம் வர்ணிக்கல. டக்கு அவர் பிறந்தது இப்ப அவதரிச்சதுல இருந்து அப்படியே கிடுகிடுன்னு நேரா விஸ்வாமித்திர இவங்க எல்லாம் படிக்க போறது அதுக்கு போயிடும். கம்பரும் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம்ல. இப்ப கிடுகிடுன்னு வளர்ந்தது அவருடைய பால பருவத்துல என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிற சேஷ்டை எல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா அப்படியே நேர்மார் கிருஷ்ண லீலைகள் முழுக்க முழுக்க கிருஷ்ணனோடது. சின்ன வயசுல அவர் என்னென்னலாம் லீலைகள் புரிந்தார் அப்படின்னு அது மாய லீலைகள் அப்படிங்கறதுனாலதான் திருமாலுக்கு அது மாயோன் அப்படின்னே பேரு. அதனாலதான் இங்க மாயனை வணங்கி இறந்தார், கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். தீயவன் வெந்தொழில் அப்படிங்கிறது இங்க பண்பு தொகை. வெம்மை கூட்டல் தொழில், அதாவது வெம்மையாகிய தொழில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு தொக்கி வருவதனால இது பண்பு தொகை. அதே மாதிரி நாயகனும் அது செய்ய நயந்தான் அப்படின்னு வர்ற இடத்துல நாயகன் இந்த இடத்துல உலகத்துக்கு தலைவனான திருமால் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 408வது பாடல்ல தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிதிலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது இந்த சோலை எப்பேற்பட்ட தூய்மையானது அப்படின்னா கற்புக்கரசிகளின் உள்ளம் போன்ற தூய்மையானது அப்படிங்கிற இடத்துல தங்கள் நாயகரின் அப்படின்னு வர்ற இடத்துல நாயகன் அப்படின்னா கணவன், அந்த இடத்துல கணவன் அர்த்தம் பண்ணணும்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த அதுலயே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது தலைவன், கணவன், கடவுள், அண்ணன், இப்படி நிறைய பொருள் இருக்கு நாயகன் அப்படிங்கிற சொல்லுக்கு. இந்த இடத்துல திருமாலைத்தான் குறிக்குது.
நாயகனும் அது செய்ய நயந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல நயத்தல் அப்படின்னா இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு தானே அர்த்தம் பார்த்தோம். அந்த நயத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. விரும்புதல் அப்படின்னு பொருள். எல்லோராலும் விரும்பப்படுபவள் அப்படிங்கறதுனாலதான் நம்ம சினிமா நடிகை நயன்தாரா அப்படின்னு பேர் வச்சுருக்கா. அந்த மாதிரி அதை தவிர்த்து நிறைய அர்த்தம் இருக்கு. நயம்பட பேசுதல், நியாயமாக இருத்தல் அப்படி ஒரு பொருள். பாராட்டுதல், சிறப்பித்தல், அன்பு செய்தல், மகிழ்தல், மேம்படுதல், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல நயந்தான்னா ஒப்புக்கொண்டான், சொல்ல தொடங்கினான், செய்ய தொடங்கினான். அதுக்கு அத சரின்னு தேவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய தொடங்கினான் அப்படிங்கிற பொருள் வருது. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, மாவலி மகாபலி அந்த வேள்வி செய்யக்கூடிய செயல்களை அறிந்த வானவர்கள் திருமாலிடம் சென்று வணங்கி இந்த தீயவனது கொடுந்தொழிலை தீர்க்க வேண்டி எங்களுக்கு தயவு செய்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருமால் மேற்கொண்டு வாமன அவதாரம் எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார் அப்படிங்கறதுதான் பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறந்தார். தீயவன் வெந்தொழில் தீர் என நின்றார். நாயகனும் அது செய்ய நயந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.